நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, எஸ்ஜிடி எக்ஸாமுடைய சிவி அப்படின்னும்போது கடந்த 16/5/2025 அன்று முடிந்துவிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்கள் லிஸ்ட்டு 22/5/2025 அன்று பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு வீட்டுக்கே கால் லெட்டர் அனுப்பிச்சு வர சொல்லி அந்த 22/5/2025 அன்று மீண்டும் சிவி அவங்களுக்கு வைத்தார்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 25க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அந்த சிவிக்கு கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதில் மேற்கொண்டு ஆப்சன்டீஸ் ஆகியிருந்தாங்க. அதேமாரி சிவிக்கு வந்தவங்களே சரியான சான்றிதழ்கள் இல்லாமல் தமிழ் வழியோ அல்லது விடோஸ் இது மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இல்லாமல் வந்ததாகவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள டைம் கொடுத்து 26/5/2025 பார்த்திங்கன்னா மீண்டும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் கடைசியாக அந்த சிவி லிஸ்டுடைய அப்டேட்டாக நமக்கு கிடைக்கப்பெற்றது தகவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்போது அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்ற மாதிரி அந்த சிவி லிஸ்ட்டில் கலந்துக்கிட்டவங்க தற்போது மனநிலையில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயம் வருகின்ற மே இறுதி, அதாவது மே இறுதினா அது மே 31 இருக்கலாம் அல்லது ஜூன் முதல்ல கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த சிவியில் கலந்துக்கிட்டவங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் அடுத்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலே ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கான மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள், நம்ம நண்பர்கள்லாம் நிறைய அந்த நியமன தேர்வு எழுதி குவாலிஃபைடு ஆகியிருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 23,000க்கும் மேற்பட்ட நண்பர்கள் பார்த்திங்கன்னா குவாலிஃபைடு ஆகியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதில் எங்களுடைய நண்பர்களும் மிக நெருக்கமான நண்பர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. நிச்சயம் அவங்களாம் கொஞ்சம் அப்செட் ஆகி போய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப அவங்க ஒரு ஆர்வத்தோடு இருந்தாங்க, வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நாமளும் அந்த வாய்ப்புக்கு, அதாவது நமக்கும் சிவி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. பட் அவங்க எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைவேறாமல் தான் போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்க நம்பிக்கை இன்னும் கைவிடலை. சரிங்களா? நிச்சயம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதேமாரி நாங்கள் மீண்டும் சிவிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நிச்சயம் அவங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் நம்ம தமிழ்நாடு அரசு அவங்க இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் குறித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நாமளும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். தயவுசெய்து நம்பிக்கை மட்டும் எடுக்காதீங்க. நம்பிக்கை இருந்தால் நம்ம எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. அந்த செயலை மட்டும் இல்லை, வேறு எந்த செயலும் செய்ய முடியாது. எனவே வெற்றியோட நம்ம கண்டிப்பாக மீண்டும் பயணிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருங்க. வெகு விரைவில் நம்ம தமிழக அரசு
இது குறித்து ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிடும் அப்படின்ற மாதிரியே நாமளும் கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா எவ்வளோ போராட்டங்கள் சரிங்களா, இந்த வேகன்சி சீரிஸ் குறித்து 1-2 போராட்டங்களில் எவ்வளோ முறை எவ்வளோ இடத்துல நிறைய போராட்டங்கள் நம்ம நியமன தேர்வில் வெற்றி பெற்றவங்க போராட்டம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இது அரசாங்கத்துக்கும் இந்த போராட்டங்கள்லாம் சென்று விட்டது. அதேமாரி நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் சென்று விட்டது. எனவே ஒரு நல்ல முடிவை நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எடுப்பாங்க. அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி தேர்வில் நம்பிக்கை இழந்து நிறைய பேர் நம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க. கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ இருந்து எக்ஸாமுக்கு நிறைய எக்ஸாம் வரப்போகுது. நீங்கள் உங்களுடைய படிப்பை கண்டினியூ பண்ணலாம். படிக்கிற ஸ்டடி பிளானை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அடுத்து இந்த குரூப் 4 வருது, அடுத்து கோர்ட் எக்ஸாம் வருது. ஸோ இது மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு எக்ஸாம் கைவிட்டாலும் அடுத்த எக்ஸாம் ஏதாவது ஒன்று நமக்கு கை கொடுக்குங்க. சரிங்களா? அதால் நீங்கள் ஐயோ இந்த எக்ஸாமில் வரல, சிவியில் வரல, அவ்வளோதானா லைஃப் அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் அடுத்து வரக்கூடிய அரசாங்க வேலைக்கான எக்ஸாமில் கவனம் செலுத்தலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்படி நினச்சிக்கணும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஜஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைத்து கொள்ளலாம். அடுத்து வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொள்ளலாம் நண்பர்களே. அதால் முயற்சிகள் தவற விடக்கூடாது. சரியா? எனவே நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிச்சயம் ஏதோ ஒரு எக்ஸாமில் நீங்கள் வேலைக்கு போவது கன்ஃபார்ம்டு தான். சரிங்களா? இது ஏன்டா இப்படி நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிங்க. நீங்கள் இப்போலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். மற்ற எக்ஸாமுக்கெலாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அப்போ நினைப்பீங்க ஒரு முயற்சி தவறினாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய முயற்சிகள் நமக்கு வெற்றி கனியை பறித்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? எனவே தயவுசெய்து நேயர்களே, நண்பர்களே, டெட்டு நியமன தேர்வு பேப்பர் 1 பாஸ் செய்த நண்பர்களே, தயவுசெய்து நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா, இல்லை எங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். முடியாதவர்கள் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போலேருந்து தயாராகும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.